வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நம்மள பல பேர் இங்கிலீஷ் பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, சின்ன சின்னதா மிஸ்டேக்ஸை வந்து அடிக்கடி தொடர்ந்து அதே மிஸ்டேக்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் என்னதுன்னு பார்ப்போம், அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு எப்படி. எங்க அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொன்னாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து மை ஃபாதர் கேவ் அன் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பு. அதை வந்து கரெக்டாக எப்படி சொல்லணும்னா மை ஃபாதர் கேவ் சம் அட்வைஸ். மை ஃபாதர் கேவ் சம் அட்வைஸ். நமக்கு எப்போவுமே வந்து பேங்கை கொள்ளையடிக்கிறவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ அவங்க கடைசி வரைக்கும் மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம ஆண்டவரை வேண்டிக்கிட்டே இருப்போம். நம்ம பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கும்போதும் சரி, ஒரு சீரியல் பார்க்கும்போதும் சரி. ஸோ அதில் உள்ள ரெண்டு வார்த்தைகள் ராப், ஸ்டீல், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். நிறைய பேர் அதை குழம்பிக்கிறோம். அதில் வந்து இந்த சென்டென்ஸில் ராபை யூஸ் பண்ணணுமா இல்லை ஸ்டீலை யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பேங்கை கொள்ளையடிக்க போறேன்னு சொல்றோம்ல, அது வந்து யூ கோ தேர் டு ராப் அ பேங்க். ஸோ யூ ராப் அ பேங்க். நீங்க வென் யூ ராப் அ பேங்க், நீங்க எப்போ நீங்க அதை கொள்ளையடிக்க போறீங்களோ அப்போ வந்து அங்க இருக்க பணத்தை திருடுறீங்க. ஸோ யூ ஸ்டீல் இட்ஸ் மணி. ஸோ ஸ்டீலை வந்து இந்த பணத்தை திருடுறதுக்கு யூஸ் பண்றோம். ராபை வந்து அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். நெட் ரிசல்ட் ஒன்று தான். ஸோ ஆனால் வந்து இந்த யூசேஜ் பார்த்துக்கோங்க. யூ ராப் அ பேங்க் பட் யூ ஸ்டீல் இட்ஸ் மணி. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ யூ காண்ட் ராப் த மணி இட் செல்ஃப். மணியை வந்து ராப் பண்ண முடியாது. பேங்கை தான் ராப் பண்ண முடியும், மணியை ஸ்டீல் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் கரெக்ட் யூசேஜ் பார்த்துக்கோங்க. இது வந்து நிறைய பேர் வந்து எழுதும் போது பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஆஸ் வெல் அதை வந்து ஒரே வார்த்தையா யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோங்கிற மாதிரி நினைச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது தவறு. ஆஸ் வெல்ங்கிறது வந்து ரெண்டு செப்பரேட் வேர்ட்ஸ். ஆஸ் தனியா, வெல் தனியா. ஸோ இது ஆல்வேஸ் வந்து ரெண்டு செப்பரேட் வேர்ட்ஸ் தான். நான் இதை எப்படி இங்கிலீஷில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ் தரேன். ஐ டோன்ட் லைக் பாஸ்மதி ரைஸ் ஆஸ் வெல் அஸ் ஜீரக சம்பா ரைஸ் ஃபார் பிரியாணி. ஸோ ஆஸ் வெல் அதில் வருது, தனித்தனி வார்த்தையாக வருது. அது போல தான். ஸோ now that we are done eating biryani, let's eat rasagulla as well. Let's eat rasagulla as well. as space well. ஸோ ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்கும், ஆஸ்க்கும் வெல்லுக்கும் நடுவில். ஸோ அதுதான் யூசேஜ். எப்போதுமே ஆஸ் வெல்ங்கிறது வந்து ஒரே வார்த்தை கிடையாது, ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்க்குற சென்டென்ஸ் வந்து மை அங்கிள் அண்ட் மை ஆண்ட் லிவ்ஸ் ஹியர். இதில் கொஞ்சம் தப்பு இருக்கு. என்னன்னா வந்து நம்ம எப்போதுமே வந்து பக்கத்தில் என்ன இருக்குதோ அதுக்கு தான் கரெக்டாக உள்ள யூஸ் பண்ணுவோம் வழக்கமாக. ஆண்ட்டுன்னு நம்ம பார்த்த உடனே லிவ்ஸ்னு இதில் போட்டோம். ஸோ அதனால் அடிக்கடி நம்ம பண்ணக்கூடிய தப்பு வந்து ஆண்ட்டுன்னு வந்தோடனையும். ஆனால் வந்து நீங்கள் இந்த அங்கிளையும் ஆண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும். ஸோ மை அங்கிள் அண்ட் ஆண்ட், அது அவங்க ரெண்டு பேர், அவங்க ப்ளூரல் ஆயிடுவாங்க. அப்போ வந்து லிவ் தான் வரும். ஸோ கரெக்ட் யூசேஜ் வந்து மை அங்கிள் அண்ட் ஆண்ட் லிவ் ஹியர். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சென்டென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். கேன் அப்படி அந்த ஒரு சென்டென்ஸில் கேனையும் போட்டுட்டு அது கூட ஏபிளையும் சேர்த்து போடுவோம். அது வந்து எப்போதுமே ரெண்டும் சேர்ந்து போகாது. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இதில் வந்து ரெண்டையும் சேர்க்க முடியாது. கேனையும் சேர்க்க முடியாது, ஏபிளையும் சேர்க்க முடியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எப்போதுமே இருக்கும். அது வந்து ஸோ ஒன்று சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்லலாம்னா சிம்பிளாக ஐ கேன் கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ இதே இது நீங்கள் வேறு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஐ எம் ஏபிள் டு டூ சர்டன் திங்ஸ். ஸோ ஐ எம் ஏபிள் டு டூ சர்டன் திங்ஸ், அதில் வந்து கேனும் சேர்த்து வராது. ஸோ கேனையும் ஏபிளையும் ஒரே சென்டென்ஸில் இப்படி நீங்கள் சேர்க்க முடியாது.
நான் போன வீடியோல ஒரு 40 கீ ஒகாபுலரி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ என்னுடைய, அவர்களுடைய, அவனுடைய, என்னை, எனக்கு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. ஸோ நீங்க எந்த வீடியோ பார்க்காட்டினாலும் அந்த வீடியோ பாருங்க. பார்த்து அந்த 40 வார்த்தைகளையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த இந்த மிஸ்டேக். இதுல என்னன்னா, சாமி இஸ் பெட்டர் தேன் ஐ இன் செஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து ஐ வரக்கூடாது. வந்து சாமி வந்து என்னை விட செஸ்ல வந்து நல்ல பிளேயர். அதாவது இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்றது வந்து என்னை விட. அப்ப என்னைங்கிறதுக்கு வார்த்தை வந்து மீ. சாமி இஸ் பெட்டர் தேன் மீ இன் செஸ். ஐனா வந்து நான். ஸோ இது இங்க வர வேண்டிய தமிழ் வார்த்தை வந்து என்ன. அவன் வந்து என்னை விட நல்லா செஸ் விளையாடுவான். ஸோ அதுதான் வந்து மீ. Sami is better than me in chess. ஸோ நமக்கே உள்ள கெட்ட பழக்கம் என்னன்னா, இங்கிலீஷ் பேசும்போது ஒரு சிம்பிளா இருக்க வேண்டிய சென்டென்ஸை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து நமக்கு நம்ம வந்து டிரைவரா இருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, வந்து என்ன சொல்லணும்னா இங்கிலீஷ்ல வந்து ஐ ஒர்க் ஆஸ் அ டிரைவர். இதுதான் வெரி சிம்பிள் சென்டென்ஸ். இதை நம்ம எப்போதுமே காம்ப்ளிகேட் பண்ணுவோம். அதை வந்து நிறைய கூடுதலாக ஏதாவது சேர்ப்போம். நம்ம இதில் என்ன தப்பு பண்ணுறோம்னா, ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ டிரைவர். ஸோ அது தேவை கிடையாது. ஐ ஒர்க் ஆஸ் அ டிரைவர், அவ்வளோதான். நம்ம அடிக்கடி சொல்ற ஒன்று தான் இது. ஐ வெண்ட் ஹோம் டுடே மார்னிங். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு போனோன்னு நம்ம சொல்றத வந்து தமிழில் சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிலீஷில் வந்து அது தேவை கிடையாது. ஸோ அதை வந்து டுடேயை தூக்கிடணும். ஸோ ஐ வெண்ட் ஹோம் திஸ் மார்னிங், அவ்வளோதான். ஐ வெண்ட் ஹோம் திஸ் மார்னிங். இல்லாட்டினா ஐம் கோயிங் டு அ மூவி திஸ் ஈவினிங். ஸோ வெரி வெரி சிம்பிள். இது வந்து டுடேங்கிற வார்த்தை அதில் தேவை கிடையாது. டுடேயும் போட்டு மார்னிங்கும் நீங்கள் போட வேண்டாம். ஸோ ஐ வெண்ட் ஹோம் திஸ் மார்னிங். இல்லை நீங்கள் வந்து வெறும் இன்னைக்கு தான் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும், மொட்டையாக சொல்லணும்னா ஐ வெண்ட் ஹோம் டுடே, அவ்வளோதான். ஸோ ஆனால் இங்கே உள்ள இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன மீன் பண்ணோம்னா, இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் இல்லைன்னா போனேன் அப்படின்னு சொல்கிறது தான் மீன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கரெக்டான சென்டென்ஸ் வந்து ஐ வெண்ட் ஹோம் திஸ் மார்னிங். ஸோ இது ஒரு இன்டர்வியூலையும் சரி, இல்லை ஒரு அன்றாட வாழ்க்கையிலையும் கான்வர்சேஷன்லையும் சரி, இது தப்பை நம்ம அடிக்கடி பண்ணுவோம். இப்போ யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ நாளாக கிரிக்கெட் விளையாடுறீங்க, அப்போ பதில் என்ன சொல்லுவோம்னா வந்து ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 3 years. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது ஒரு சின்ன கரெக்ஷன் தான். என்னன்னா வந்து ஐ எம் பிளேயிங் சொல்லக்கூடாது, வந்து ஐ ஹாவ் பீன் பிளேயிங். ஸோ இதில் இங்கிலீஷில் வந்து இது வந்து நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதான் ஆம் பிளேயிங். அதுக்கு பதிலாக ஐ ஹாவ் பீன் பிளேயிங்கிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது வந்து. ஸோ அது எப்போன்னா வந்து ஒரு ஆக்ஷன், இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் விளையாட கொஞ்ச நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம், அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும் எப்போதுமே. வந்து ஹாவ் அந்த யூஸ் பண்ணுறோம்ல, ஐ எம் பிளேயிங் சொல்கிறதுக்கு பதில் ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 3 years. ஸோ ஏன்னா வந்து இந்த ஆக்ஷன் ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட், அந்த கிரிக்கெட் நம்ம விளையாட ஆரம்பிச்சது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 3 years. ஸோ நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, அதுக்கு வந்து நம்ம பதில் என்ன இருக்குன்னா வந்து ஐ ஒர்க் இன் கனரா பேங்க். ஸோ ஐ ஒர்க் இன் கனரா பேங்க்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் தவறு. அது வந்து அது தவறான சென்டென்ஸ். அது வந்து நம்ம இது எப்படி மாற்றி சொல்லலாம்னா வந்து ஐ ஒர்க் அட் கனரா பேங்க், ஐ ஒர்க் அட் கனரா பேங்க். இல்லாட்டினா வந்து ஐ ஒர்க் ஃபார் கனரா பேங்க். ஸோ அட் போட்டு சொல்லலாம், இல்லாட்டினா ஃபார் போட்டு சொல்லலாம். ஐ ஒர்க் அட் கனரா பேங்க், கனரா பேங்க்ல வேலை பார்க்குறேன். இல்லாட்டினா ஐ ஒர்க் ஃபார் கனரா பேங்க். நீங்க எப்போ பிறந்தீங்க அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்டா, நம்மள நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் இதாக தான் இருக்கும். ஐ வாஸ் பார்ன் ஆன் 2000. நமக்கு இன் போடணுமா, அட் போடணுமா,
ஆன் போடணுமா அப்படி தெரியாமல் வந்து நம்ம பாட்டு நம்ம ஒரே இதை யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் பார்ன் ஆன் 2000 சொல்லிட்டு. ஸோ கரெக்டான சென்டென்ஸ் வந்து ஐ வாஸ் பார்ன் இன் 2000. ஸோ இன் வந்து வந்து மந்த் இல்லாட்டினா இயருக்கு வந்து மாதம் இல்லாட்டினா வருஷத்துக்கு போடும்போது இன் போடுவோம். ஸோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜான்வரி 1st 2000 பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆன் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஐ வாஸ் பார்ன் ஆன் 1st January ஆர் ஜான்வரி 1st 2000. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டை சொல்லும் போது ஆன் சொல்லுவோம். மற்றபடி மந்த் இல்லாட்டினா இயரை சொல்லும் போது ஐ வாஸ் பார்ன் இன் 2000, ஐ வாஸ் பார்ன் இன் ஜான்வரி. ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் 2000, I was born in January, I was born on 1st January. So கடைசி தப்புக்கு வந்துட்டோம். When I will go to Delhi, I see Modi. ஸோ இது வந்து நிறைய பேர் நம்மள குழம்பி போகிறது. எப்போ வில் யூஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸில், இல்லை எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாது. ஸோ இந்த சென்டென்ஸில் உள்ள மிஸ்டேக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். When I go to Delhi, I'll see the Prime Minister. When I go to Delhi, I'll see the Prime Minister. ஸோ அதில் வில் வராது. நீங்கள் வந்து நீங்கள் த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்லாட்டினா பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்லலாம். ஸோ வில்ல தூக்கிடணும். அதே மாதிரி நீங்கள் மோடின்னு அவர் வந்து உங்கள் தம்பி கிடையாது. அதனால் வந்து ஒன்று அவரோட பதவிக்கு மரியாதை கொடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்லணும், இல்லாட்டினா த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். ஸோ when I go to Delhi, I'll see the Prime Minister. அதான் கரெக்ட் யூசேஜ். சரி சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த 10 சென்டென்சஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். அதை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணி உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் டேக் கேர். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.